إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم لا إيمان لمن لا أمانة له ولا دين لمن لا عهد له رواه البخاري وأحمد صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏவனான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதனர் எனது உயிருளும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் நல்லடியார்கள் இறைநேசர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை ஈட்டியெல்லாம் வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும், எவற்றையெல்லாம் முற்று முழுவதாக வாழ்வில் தவித்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றானோ அவற்றை எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்று முழுவதாக தவித்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவும் வசியத்தின் நல்ல உபதேசம் புரிகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்கக்கூடிய, அவனுடைய தொடர்பை சீராக்கூடிய, மேலான சுருக்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு ஆணா இருக்கலாம், ஒவ்வொரு பெண்ணா இருக்கலாம். இவ்வுலகில் வாழும் போது அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நாளை மறுமை பயங்கரமான நிலைமைகளை சந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஏராளமான நியமத்துகளை, அருள் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நியமத்துகளும், ஒவ்வொரு அருள் பாக்கியங்களும், ஒவ்வொரு அருட்கொடைகளையும் மனிதன் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல அதை பயன்படுத்த வேண்டும்.
அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விரும்பக்கூடிய விதத்துல அந்த நியமத்தினால நாம் பயன்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்தினால் இது அமானிதமா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த அமானிதத்தை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும். இல்லையானால் நாளை மறுமையில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், விசாரிப்பான். கண்ணியமானவர்களே, அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அமானிதத்தை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். இன்னா ஆதமனல் அமானத அலஸ்-ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. அல்லாஹ் தஆலா அமானிதத்தை பற்றி குறிப்பிடும் போது இந்த அமானிதத்தை நாம் வானங்களுக்கும் பூமிக்கும் நாம் மலைகளுக்கும் முன்வைத்தோம். அல்லாஹ் தஆலா இந்த தீன் என்ற அமானிதத்தை, இந்த மார்க்கம் என்ற அமானிதத்தை வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் அல்லாஹ் இந்த அமானிதத்தை முன்வைத்த போது அவைகள் அதை ஏற்க மறுத்துவிட்டன. அந்த அமானிதத்துடைய பாரதூரத்தை அவைகள் பயந்தன. மாறாக இந்த அமானிதத்தை, இந்த தீன் என்ற அமானிதத்தை மனிதன் சுமந்து கொண்டான். அதனால அமானிதத்தை நிறைவேற்றும் விடயத்தில் மனிதன் மிகவும் அநியாயக்காரனாக, மிகவும் மடத்தனம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த அமானிதத்தை ஒரு மனிதன் சரிவர நிறைவேற்றவில்லையானால் இந்த அமானிதத்துக்கு அவன் மோசடி செய்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த அமானிதத்தால வரக்கூடிய விபரீதம், இந்த அமானிதத்தை சரிவர நிறைவேற்றாத சந்தர்ப்பத்துல வரக்கூடிய விபரீதம் பயங்கரமானது. அதனுடைய பாரதூரத்தை தெரியாதவனா இந்த அமானிதத்தை மனிதன் தனக்குள்ள சுமந்து கொண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாமா முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகின்றார்கள், அல் அமானத்து குல்லு மா இஃப்தரல்லாஹு அலல் இபாதி குல்லு மா இஃப்தரல்லாஹு அலல் இபாதி. அமானிதம் என்பது அல்லாஹ் அடியார்கள் மீது எதை கடமையாக்கி இருக்கிறானோ, எந்த கட்டளையை செய்யும்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ, எந்த இபாதத்துகளை ஃபர்லாக்கி இருக்கிறானோ, எந்த இபாதத்துகளை செய்யும்படி சொல்லியிருக்கிறானோ, இது அனைத்தும் அமானிதம் என்பதா குறிப்பிடுகின்றார்கள். அமானத்து அவைகள் அமானிதமா இருக்கின்றது. அதுல அல்லமா முபாரக் ஃபூரி ரஹிமஹுல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார்கள், தொழுகை ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இபாதத். அந்த தொழுகை சரிவர நிறைவேற்றவில்லையானால் அவர் அமானிதத்துக்கு மோசடி செய்கிறார். கண்ணியமானவர்களே, தொழுகை என்பது அது சக்கராத்தில் இருந்தாலும் பருவவயதை அடைந்த ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமையா இருக்கின்றது. நோயாளியா இருந்தாலும் சக்கராத்துடைய வருத்தத்தில் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது, தொழுகையாகும். கண்ணியமானவர்களே, சுய புத்தியுள்ள பருவவயதை அடைந்த முஸ்லிமான ஒருவராக இருந்தா அவர் தொழுகையாகும். கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் அடியார கொடுத்த ஒரு அமானிதம். இதுல நாம் தரப்புறுத்தல் செய்யக்கூடிய நேரத்தில், இதுல முழுவோக்கு செய்யக்கூடிய நேரத்தில், தொழிலை வீணடிக்கக்கூடிய நேரத்தில் இந்த அமானிதத்தை அல்லாஹ் விசாரிப்பார். அடுத்ததா சொல்லின்றார்கள், தனவந்தர்கள் அதை கொடுத்தே ஆக வேண்டும். கண்ணியமானவர்களே, வசதி வாய்ப்புள்ளவர்கள், ஜகாத் கொடுக்க தகுதியுள்ளவர்கள், ஜகாத்தை
தன்னுடைய பொருளுக்கு சரியான விதத்துல ஜகாத்தை கனவு பார்த்து கொடுத்தே ஆக வேண்டும். இது தனவந்தர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கின ஒரு அமானிதம். அடுத்ததா சொல்லின்றார்கள் வசியாம், நோன்பு. கண்ணியமானவர்களே, சில தினங்கள்ல ரமலான் எம்மை அடைய இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, அந்த ரமலானை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த ரமலானில் காரணம் இல்லாம அந்த ரமலானுடைய நோன்பை விட்டுவிடக் கூடாது. இது அல்லாஹ் மனிதனுக்கு அமானிதமா தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனிடத்துல ஒருவர் கடன் எடுக்கிறார், அந்த கடனை சரிவர நிறைவேற்றிவிட வேண்டும். எடுத்ததை போன்று திருப்பி கொடுப்பது வாஜிப், அதுல மோசடி செய்ய முடியாது. கண்ணியமானவர்களே, அதனால இது அமானியத்துக்குள்ள உள்ளடங்குகின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனிடத்துல ஒரு இரகசியத்தை சொல்லுகிறார், அந்த இரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்லாதீங்க, பாதுகாருங்க, இது அமானிதம் என்று சொல்லி ஒரு இரகசியத்தை சொல்லுகிறார் என்றிருந்தா இது அமானிதத்துக்குள்ள உள்ளடங்குகின்றது. இவைகள் அனைத்தும் மனிதர்கள் மீது அல்லாஹ் விரிக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட அமானிதங்களால் இருக்கின்றது என்பதாக அல்லமா முபாரக் பூரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இமாமனா குருத்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது அமானிதம் என்றால் அல் அமானா தஅம்மு ஜமீ அல் வவாயிஃப் அத்-தீன் அலா ஸஹீஹ், சரியான கவுலின்படிக்கு தீனுடைய ஒவ்வொரு இபாதத்துகளும் இது அமானிதமா இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு அழகான முறையில உறுப்புகளை கொடுத்திருக்கிறான், கண்ணை கொடுத்திருக்கிறான். கண்ணுக்குரிய அமானிதத்தை நாம் பேணக்கூடியதா இருக்க வேண்டும். இந்த கண்ணுக்குரிய அமானிதம் நல்ல விடயங்களை பார்ப்பது, ஹராமான விடயங்களை தடுத்துக் கொள்வது, ஹராமான பார்வையை தடுத்துக் கொள்வது. கண்ணியமானவர்களே, குர்ஆன் பார்வையுடைய செய்தி தெளிவா பேசியிருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய பார்வை சீராக வேண்டும். ஒரு மனிதனுடைய கண்ணுக்குரிய அமானிதம் எப்ப நிறைவேறும் என்றால் அந்த மனிதன் அந்த கண்ணினால ரப்புக்கு மோசடி செய்யக்கூடியதா இருக்கக்கூடாது, தடுக்கப்பட்ட ஹராத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அந்த கண்களினால் நல்ல விடயங்களை பார்க்கும்படி அல்லாஹ் சொல்லிருக்கிறானோ அப்படியான நல்ல விடயங்களை பார்க்கக்கூடியதா கண்கள் இருக்க வேண்டுமே ஒழிய ஹராமான விடயங்களை பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடாது. இது கண்ணுக்குரிய அமானிதம். அடுத்ததா சொல்லின்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட உறுப்புகள் இருக்குது. கண்ணியமானவர்களே, அது அமானிதம். ஒரு மனிதனுக்கு பேசக்கூடிய திறனை, ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்த நாவினால் நல்ல விடயங்களை பேச வேண்டும், ஹராத்தை பேசுவதல்ல, இன்னொருவருடைய புறத்தை பேசுவதல்ல, இன்னொருவரை கோல் சொல்வதல்ல, இன்னொருவரை திட்டுவதல்ல, இன்னொருவரை பதுவா செய்வதல்ல. கண்ணியமானவர்களே, வாயினால எதை அல்லாஹ் பேசுறத விரும்புறானோ அப்படியான விடயங்களுக்காக வேண்டி நம்முடைய நாவை நாம் பயன்படுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த கை இருக்குது, கையும் கண்ணியமானவர்களே, இந்த இரு கரங்கள் இருக்குது. இந்த கரங்கள் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்துடாம கரங்களினால நல்ல விடயங்களை பிடிக்கக்கூடியதா, நல்ல விடயங்களை செய்யக்கூடியதா இருக்கு, அநியாயத்துக்கு ஒத்துழைக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்கள் கிதாபுகள்ல ஃபத்வாவை தெளிவா எழுதியிருக்கிறார்.
ஒரு மனிதனுக்கு கிட்னி தேவைப்படுது, ஒரு மனிதனுக்கு கண், இன்னொருவருடைய கண் தேவைப்படுகின்றது என்ற நிலப்பாடு ஏற்படக்கூடிய நேரத்துல கிட்னியை கொடுக்கக்கூடிய மனிதன், கண்ணை கொடுக்கக்கூடிய மனிதன், இவர் விற்க முடியாது, சல்லிக்கு கொடுக்க முடியாது, பணத்து கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிறதா இருந்தா சதக்காவா கொடுக்க வேண்டும், நன்கொடையா கொடுக்க வேண்டும், ஹதியாவா கொடுக்க வேண்டும். நம்முடைய உறுப்புகள் இருக்கக்கூடிய உறுப்புகளை இன்னொரு டொனேஷன் பண்ண முடியாது, இன்னொரு விற்க முடியாது. அது கொடுக்கிறதா இருந்தா கண்ணியமானவர்களே, அதை காசை கொடுக்காமல் அதை இலவசமா கொடுத்து விட வேண்டும். வாங்கக்கூடியவர் நிர்பந்திக்கப்படுகிறார். கண்ணியமானவர்களே, இவர் பணத்தை தான் கொடுக்கிறார் என்றிருந்தார், வாங்கக்கூடியவர் ஒரு உயிரை பாதுகாக்க ஒரு உயிரை பாதுகாக்க அவர் அந்த இடத்துல நிர்பந்திக்கப்படுகிறார் என்றிருந்தா பணத்தை கொடுத்து வாங்கலாம். ஆனா அவர் பாவியா மாற மாட்டார். ஆனா வித்தவர் பாவியாமல். கண்ணியமானவர்களே, கிதாபுல தெளிவா பத்துவாக்களே உலமா பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஏன் காரணம்? இந்த உறுப்புகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மனிதனை சொந்தமானது அல்ல. இது அமானிதமா தரப்பட்டவைகள். அதனால இந்த உறுப்புகள் நல்ல வழியில் செலவழிக்கப்படும், நல்ல வழியில் பயன்படுத்தப்படும், அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்துல பயன்படுத்தப்பட வேண்டும். மாற்றமாக அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான விடயங்கள்ல பயன்படுத்த கூடாது. கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவுபடுத்தும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தஹூனுல்லாஹ வர்ரசூல வதஹூனு அமானாத்திக்கும் வஅன்தும் தஅலமூன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லும்போது, ஏ மனிதர்களே, ஏ இறை விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மோசடி செய்யாதீர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் எப்படி மோசடி செய்கிறான்? உலமா பெருமக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வினால கடமையாக்கப்பட்ட பர்லுகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்காமல் இருப்பது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மோசடி. கண்ணியமானவர்களே, மனிதனுக்கு எதெல்லாம் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, என்ன இபாதத்துகளை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறானோ, இந்த இபாதத்துகளை செய்யாமல் தன்னுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எரிந்தவனாக அதுல பொடுவோக்கு செய்யக்கூடியதாக இருக்குமே, ஆனால் இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு மோசடி செய்கிறான். கண்ணியமானவர்களே, அவனுடைய தூதருக்கு மோசடி செய்யாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை விட்டு விடாதீங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு, அவருடைய சொல்லுக்கு மாறு செய்யாதீங்க. கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை மாற்றம் செய்யக்கூடியதா இருக்குமே, ஆனால் தூதருக்கு மாற்றம் செய்யக்கூடியதா இருக்குது, தூதருக்கு மோசடி செய்யக்கூடியதா இருக்குது என்பதாக தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அமானிதங்களுக்கு நீங்க மோசடி செய்யாதீங்க, அதை சரிவர நிறைவேற்றுங்க. கண்ணியமானவர்களே, நம்முடைய சொல்லா இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் ஒருவருக்கு ஒரு வார்த்தையை நாம் சொல்லிட்டோம், இந்த நேரத்துல, இந்த இடத்துல, இந்த சாபனம் கிடைக்கும், இந்த டேட்ல கிடைக்கும் என்று சொல்லிட்டா, கண்ணியமானவர்களே, அந்த டேட்டுக்கு, அந்த இடத்துல, அந்த நேரத்துல கொடுத்து விடுவதுதான் அமானிதத்தை சரிவர அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். கண்ணியமானவர்களே, அந்த வாக்குக்கு மாற்றம் செய்யக்கூடியதா இருந்தா இது அமானிதருக்கு மோசடியாக அமைந்து விடும் என்பதாக உலமா பெருமக்கள் கிதாபுல தெளிவா சொல்லியிருக்கிறார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயானை செய்தாலும் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒரு போதனைய, ஒரு உபன்யாசத்தை செய்யக்கூடிய நேரத்துல அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லியவர்களா அந்த உபன்யாசத்தை சொல்லிவிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, லா ஈமான லிமன் லா அமானத லஹு. யாரிடத்துல ஈமான் இல்லையோ அவரிடத்துல அமானியத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை இருக்க மாட்டாது, அமானியத்தை பாதுகாக்கக்கூடியவரா இருக்காது. அடுத்ததா சொன்னார், வலா தீன லிமன் லா அஹத லஹு. யாரிடத்துல ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின்னால் யாரோ ஒருவரோடு ஒப்பந்தம் செய்கிறார், ஒரு உடன்படிக்கையை செய்கிறார், அதுக்கு பின்னால அந்த உடன்படிக்கையை முறிக்கக்கூடியவராக இருந்தா இவர்கிட்ட மார்க்கம் இல்லை என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எம்முடைய தொழில நாம் பேணுதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்மை நம்பி நம்முடைய கடையில் வரக்கூடிய, நம்முடைய உத்தியோகங்களை நாடி வரக்கூடியவர்களை ஏமாற்றிவிடக் கூடாது, வாக்குக்கு மோசடி செய்யக்கூடாது. கண்ணியமானவர்களே, நம்பிக்கையா நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துல் அமானத இலா மன் தமனக வலா தகுன் மன் கானக. திருமதியில வரக்கூடிய ரிவாயத், உங்களை நம்பினவருக்கு அவருடைய அமானியத்தை நிறைவேற்றுங்கள். உங்களை நம்பி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், அந்த வார்த்தையை பாதுகாருங்கள். உங்களை நம்பி ஏதாவது ஒரு பொருளை உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அந்த பொருளை பாதுகாத்து திரும்ப அவரிடத்தில் ஒப்படையுங்கள். கண்ணியமானவர்களே, அமானியத்துக்கு மோசடி செய்தவர்களுக்கு நீங்களும் மோசடி செய்யாதீர்கள். கண்ணியமானவர்களே, உங்களுக்கு மோசடி செய்தவருக்கு நீங்களும் மோசடி செய்யாதீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்கள் அவர்களுடைய தன்மைகளை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஏராளமான நல்ல தன்மைகள் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, வல்லதீன லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அல்லாஹ்வை அஞ்சிய பயபக்தி உள்ளவர் மூமின்கள், இறை விசுவாசிகள், அவர்கள் எப்படியானவர்கள் தெரியுமா? அவர்கள் அமானிதத்தை சரிவர நிறைவேற்றுவார். அவர்கள் யாரோட சரி ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த வாக்குறுதிய, அந்த ஒப்பந்தத்தை சரிவர நிறைவேற்றுவார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இவர்கள் தான் மூமின்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், கண்ணியமானவர்களே, அதனால நமக்கு அல்லாஹ் தஆலா இபாதத்துகளை செய்யும்படி அல்லாஹ் கட்டளையா சொல்லியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ஷாபானுடைய மாதம் கடைசி நாள்ல நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்மை முன்னோக்கி ரமலான் வர இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம், ரமலானுக்கு நமக்கு முன்னால் இருந்த சலபு சாலிகள், இறை நேசர்கள், நல்லடியார்கள் ரமலானுக்காக வேண்டி ஷாபான்ல இருந்து ரஜப்ல இருந்து ஆயத்தமானார். இபாதத்தை கொண்டு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். கண்ணியமானவர்களே, லதாயிஃபுல் மாரிஃப் என்ற கிதாபுல இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சில சரித்திரங்களை பதிவு செய்திருக்கிறார். நமக்கு முன்னால் இருந்த ஸலஃபு ஸாலிஹீன்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள், இறை நேசர்கள் ஷாபான்ல இருந்து ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாகுவார். கண்ணியமானவர்களே, ரமலான்ல முழு நேரத்தையும் குர்ஆனுக்காக வேண்டி ஒதுக்குவார்.
தராவிக்காண்டி ஒதுக்குவார்கள், கியாமுல் லைலுக்காண்டி ஒதுக்கக்கூடியவர்களா இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சதகாக்களை வாரி வழங்கக்கூடியவர்களா இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் போது இதா தகல ரமலான் சொல்லுகின்றார்கள், ரமலானுடைய மாதம் வந்ததும் அவர்கள் குர்ஆன் திலாவத்தின் பக்கம் விரைவார். அவர்கள் சொல்வார்கள், ஃபைன்னமா லிதிலாவத்தில் குர்ஆன் வ இத்ஆமு தஆம். ரமலான் வந்ததும் இந்த ரமலான் குர்ஆனுக்குரிய மாதம், குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதம். சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஏழை எளியோர்களை பார்த்து உணவளிக்கக்கூடியவர். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம் என்னவென்றா, என் சமூகத்துல நம் சமூகத்துல பார்க்கலாம், சிலர்கள் சில இடங்கள் சில வாலிபர் சில வயோதிபர் இப்பிருந்தே ரமலானுக்காக வேண்டி ஆயத்தமாகிறார். ரமலான அளவுபடுத்த வேண்டும், ரமலான் அல்லாஹ் முறையில் இபாதத் செய்யணும் என்பதற்காக வேண்டி சிலர்கள் இப்பயே என்ன செய்கிறார்கள், திட்டமிடுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்குரிய சில விடயங்களை செய்கின்றார். கண்ணியமானவர்களே, இன்னும் சில சாரார் ரமலானுக்கு முன்னாலே ஏனைய 11 மாதங்களில் இல்லாத விளையாட்டுகளை இந்த ஷாபானுடைய கடைசியில் இருந்து விளையாட்டுக்காக ஆயத்தமாக இருந்தார். கண்ணியமானவர்களே, சில இடங்கள்ல வாக்கலாம், சில வாலிபர் சில வயோதிபர் இரவு தாவத்திலையும் அரட்டையிலையும் கண்ணியமானவர்களே வீணான பேச்சுக்களையும் கழிக்கிறதுக்காக வேண்டி இப்பயே ஆயத்தமாயிருந்தார். கண்ணியமானவர்களே, லூடா கார்டு விளையாட, கேரம்போர்டு விளையாட, டாம்போர்டு விளையாட, கண்ணியமானவர்களே வாலிபால் விளையாட, கிரிக்கெட் விளையாட, கண்ணியமானவர்களே இப்படி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலான் என்பது புனிதமான மாதம். இது வீணா கழிக்க தரப்பட்ட மாதம் அல்ல, பாவத்தில் செலவழிக்க தந்த மாதம் அல்ல, விளையாட்டிலையும் அனாச்சாரத்திலையும் இரவு நேரங்களை கழிக்கிறதற்காக வேண்டி வந்த ரமலான் அல்ல. நமக்கு முன்னால் இருந்த நல்லடியார்களுடைய வரலாறுகளை திரட்டி பாருங்கள். எப்படி ரமலானை வரவேற்றார்கள், எப்படி ரமலானை பயன்படுத்தினார்கள், எப்படி இபாதத்துகளின் மூலமாக ரமலானை அலங்கரித்தார். கண்ணியமானவர்களே, கவலைக்குரிய விடயம், சிலர்கள் ரமலான்ல இரவு நேரங்கள்ல தொழிலுக்காக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமாக ரமலானை பயன்படுத்துகின்றார். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இரவு காலங்கள் மிக முக்கியமான நேரங்கள். தொழிலுக்கோ வீண் விளையாட்டுகளுக்கோ வீணான அனாச்சாரங்களை ஈடுபடுவதற்கோ வீணான பேச்சுக்கள்லையோ விளையாட்டுக்கள்லையோ ஈடுபட தரப்பட்டதல்ல. கண்ணியமானவர்களே, சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்து வாக்குகின்றான். மனிதன் பயன்படுத்துகிறானா இல்லையா? மனிதன் இந்த நியமத்தை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கக்கூடியனா இருக்கிறானா அல்லது அவனுக்கு மாறி செய்யக்கூடியனா மாறி விடுகிறானா என்பதை பார்க்க அல்லாஹ் சந்தர்ப்பமா தர இருக்கிறான். கண்ணியமானவர்களே, பயன்படுத்துவோம். நோம்பு காலங்கள்ல எம்முடைய உறுப்புகளை பக்குவமா வைத்துக் கொள்ளும். சிலர் நோம்பு நோற்று நிலைமையில பிறரை பத்தி கழுவி கொண்டிருக்கிறார். பிறருடைய சீபத்துகளை, பிறருடைய குறைகளை, பிறரை பத்தி ஏசவும் திட்டவும் பேசவும். கண்ணியமானவர்களே, சிலருடைய வளமே அப்படி மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கிதாபுல உலமா பெருமக்கள் தெளிவாக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மல்லம் யதா قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه. புகாரில் வரக்கூடிய ரிவாய். கண்ணியமானவர்களே, யார் மல்லம் யதா قول الزور வீணான பேச்சுக்களை விடலையோ, வீணான பொய்யான சக்திகளை விடலையோ, பொய் பேசுறதை விடலையோ, புறம் பேசுறதை விடலையோ, தோல் சொல்றதை விடலையோ, கண்ணியமானவர்களே, வல் அமலவே வீணான கர்மங்களை ஈடுபடுவதை விட்டோம் விட்டு விடலையோ, தன்னை பாதுகாத்துக் கொள்ளலையோ, அவர் பகல் காலங்கள்ல சாப்பிடாம, உண்ணாம, சாப்பிடாம, குடிக்காம இருக்கிற விடயத்துல அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதனால ரமலானுடைய காலத்துல இபாதத் செய்வதோடு எங்களோட உறுப்புகளை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நோம்பு பிடித்த நிலைமையில இன்னொருவருடைய புறம், இன்னொருவரை பத்தி பேசக்கூடிய நேரத்துல, இன்னொருவரை பத்தி குறை சொல்லக்கூடிய நேரத்துல, இன்னொருவரை திட்டக்கூடிய நேரத்துல அந்த நோன்புடைய நன்மை இவரு கிடைக்க மாட்டார். வாயை பேணிக் கொள்ள வேண்டும், பார்வையை பேணிக் கொள்ள வேண்டும். நோம்பு முடிச்சு கண்ணியமானவர்களே, மீது கேட்க கூடாது. பாடல் மியூசிக்கலை ரசிக்கக்கூடியவர்களால் இருக்கக்கூடாது. ஆபாசமான காட்சிகளை, ஹராமான காட்சிகளை பார்க்கக்கூடியதா இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்கள் நோம்புல எந்த ஒரு பிரதிபலிப்புமே பட மாட்டார். வெறுமனே தாய் திறந்ததும் பசித்திருந்ததை தவிர அவருக்கு நன்மை கிடைக்க மாட்டாரு என்பதாக தெளிவா சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் இந்த உறுப்புகளினால அல்லாஹ் சொன்ன அந்த அமானிதங்களை சரிவர நிறைவேற்றக்கூடியதாக, பாதுகாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பூரா முஸ்லிம் மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ், இந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயா. குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. இந்த ரமலானை நல்ல முறையில் இபாதத்தில் பயன்படுத்த பாக்கியம்